இல்ல இது இயற்கையான விஷயம் தான். அவங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருந்தவர்கள். அ ஆரம்பத்திலேயே வந்து நம்ம அ முதலமைச்சர் வேட்பாளர், பொதுச் செயலாளர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேயே சொன்னாரு. நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறோம். அ அதுபோல ஏற்கனவே வந்து என்டிஏல வந்து சில கட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் வந்து இப்போ அங்க பொறுப்பாளர் நியமித்த உடனே அவங்க ஃபார்மாலிட்டியா வந்து பார்த்துட்டு போறாங்க. மற்றபடி இதுல வேற எதுவும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. எந்த தமிழ் மாநில காங்கிரஸும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இந்த கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்றது. அதே மாதிரி அவரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவையும் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்காரு கடந்த நேரத்தில். அதே மாதிரி மூப்பனார் ஐயா நினைவு நாள்லையும் வந்து அவர்கள்லாம் வந்து அந்த சமாதியில் போய் கலந்துட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. அதனால இந்த கூட்டணி இருக்குது. ஒரு சிலர் வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தவங்க, இல்லைன்னா இன்னும் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னவங்க வந்து மறுபடியும் இப்போ வந்து சந்திக்கிறாங்க. ஓகே, இதில் வேற எதுவும் கிடையாது. ஆனால் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி மாறிக்கொண்டே வருகிறது. ஏற்கனவே பலம் இருக்கிறது. அடிஷ்னலாக வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நல்ல விஷயம்தான். ஏன்னா ஜனநாயக முறையில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஆட்சியாளர்கள் குறைய வந்து சொல்ல வேண்டியது எதிர்கட்சியின் கடமை. அதற்கு எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ஒரு ஜனநாயகத்தின் கடமை. நீங்கள் சொல்வது போலவே பொன் வில்சன், இந்த ஏற்கனவே இருந்தவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கூட்டணியை இணைப்பதில் அதிமுகவிற்குள் ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டிருக்கா? எல்லாருமே வந்து பாஜகவை தான் நோக்கி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக சார்பாக தான் எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் பார்க்க முடியுது. இல்லை, அவங்க ஏற்கனவே பாஜக கூட கூட்டணியில் இருந்தவங்க. அதனால அவங்க வந்து போய் பார்க்குறாங்க. அடுத்தது வந்து இப்போ ஏன்னா அதிமுக வந்து மிகப்பெரிய கட்சி. அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. அதனால மற்ற வாட்டி அவங்கள இணைக்கிறதோ இல்லைன்னா ஏற்கனவே இப்போ வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தவங்களோ அவங்க இயற்கையாக வந்து பிஜேபி தலைவரை பார்த்து ஒரு உறுதி செய்துட்டு அதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத அதிமுகவால் சொல்ல முடியலையா அப்படின்ற ஒரு கேள்விங்க வருது. இல்லை, சொல்லுவாங்க. அதிமுக சொல்லுவாங்களே. இப்போ அதிமுக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி நேற்று போய் அவரை பார்த்தாரு. ஏற்கனவே அவர் வந்து ஒரு முரண்பாடு காரணமாக வெளியே போயிட்டாரு. இப்போ அவர் வந்த பிறகு வந்து இவர் வாழ்த்துக்கள் சொன்னார், அவரும் நன்றி சொன்னார். அதனால் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா திமுக கூட்டணியில் நம்ம என்னென்னா, நீங்கள் 8 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சின்ற அடையாளத்தையே மற்ற கட்சிகள் தொலைச்சிட்டாங்க. ஆட்சியில் பங்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே எதிர்கட்சி தான். ஆனால் அது தொலைச்சிட்டதால இது வந்து உங்களுக்கு புது விதமாக தெரியுது. ஆக்சுவலாக இயற்கையாக வந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைதி இப்படி தான் அமையும். முரண்பட்ட கட்சிகளாக இருப்பாங்க, எதிர்கட்சிகளாக இருப்பாங்க, மக்கள் பிரச்சனைக்காக ஆளுங்கட்சி எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு தொகுதி உடன்பாடு, வெற்றிக்காயினா ஒரு தொகுதி உடன்பாடு பண்ணிக்குவாங்க. அதுதான் இப்போ இயற்கையாக நடக்குது அதிமுக கூட்டணியில். எதுவும் செயற்கை கிடையாது. பாருங்க, எல்லாமே மக்களுக்காக போராடுவாங்க. ஆளுங்கட்சி குறைய சொல்லுவாங்க. அது மத்திய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில ஆளுங்கட்சியாக சரி, தேர்தல் நேரத்தில் வந்து கொள்கையில் முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட வெற்றி வாய்ப்புக்காக கூட்டணியில் ஒன்றா சேருவாங்க. ஒரு பெரிய தீமையை அகற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒன்றா சேரலாம்னு சொல்லிட்டு சேருவாங்க. அது இயற்கையாக இங்கே நடக்குது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அது வித்தியாசமாக தெரியுது. மற்றபடி கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் நடந்திருக்குது. நம்ம கடைசி கட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அது மாதிரி ஜெயலலிதா அம்மா கிட்ட கடைசி கட்டத்தில் தான் நம்ம கேப்டன் கட்சி, விஜயகாந்த் கட்சி கடைசி நேரத்தில் போய் நின்றாங்க. நைட்டு 9:30 மணிக்கு நம்ம பார்த்தோம்ல. அதனால் இதெல்லாம் நடக்கும், தவறு கிடையாது. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பொன் வில்சன்.